எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதை மாதிரி ஒரு வாழ்க்கை, மனம் புதிதாகி ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ள நான் வந்துட்டேன்னா, அப்படிப்பட்ட நான் கற்பனை பண்ண முடியாத, நான் அனுபவித்திராத ஒரு மறுரூப வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் என்னை அழைத்து செல்லுவார். அப்படி ஒரு சித்தத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த சித்தம் என்ன தெரியுமா? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல. இஸ் இட் பாசிபிள்? ரொம்ப கஷ்டம். எனக்கு அது கற்பனையே பண்ண முடியாது. ஆண்டவரை மாதிரி போய் மாற முடியுமா? குனிஞ்சு பார்த்தா எனக்குள்ள எவ்வளோ அழுக்கு, எனக்குள்ள இன்னும் எவ்வளோ சுவாபங்கள் மாற வேண்டியிருக்கு. எனக்கு இன்னும் கழுவும் டெய்லி ஆண்டவர் சமூகத்தில் போய் நான் கதற மாதிரி இருக்கு. நான் எப்படி ஆண்டவரே உங்களை போல மாற முடியுமா? இது என் கற்பனைக்கு மிஞ்சியது. பியாண்ட் மை எக்ஸ்பெக்டேஷன், பியாண்ட் மை இமேஜினேஷன், whatever. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, this is what my will in your life. ஹல்லேலூயா. அது ரொம்ப என்னால் முடியாது, ஆனால் ஆண்டவரால் முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால், அவரால் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், அவரால் ஒரு மதிலை தாண்டுவேன். இப்போ அவரை போல மாறுறதுக்கு என்ன பண்ணணும்? எதையெல்லாம் நான் முதல்ல விதைச்சிட்டோம்னா அது தானாக முளையும், முளைக்கும் இல்லையா? இன்றைக்கு ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் அந்த வசன விதைகளை உங்களுக்குள்ளே நான் விதைக்க விரும்புகிறேன். ஆனால் நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளையச் செய்கிற தேவனால். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் அதை விளையச் செய்வார். தமது பரிபூரணமாக்கப்பட்ட நன்மையும் பிரியமுமான அந்த சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில், இங்கே வந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இறையியலில் கிரைஸ்ட் லைக் டைப்பாலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. மீண்டும் சொல்லுகிறேன், இறையியல் பாடத்திட்டத்தில், தியாலஜியில் கிரைஸ்ட் லைக் டைப்பாலஜி உங்கள் எல்லாருக்கும் புரியும் நான் நம்புகிறேன். அப்படின்னா கிறிஸ்துவினுடைய ஆழ்தத்துவத்தை பிரதிபலிக்கிறதான ஆழ்தத்துவங்கள். That personality literally reflects Christ Jesus. அப்படிப்பட்ட நிறைய இருக்கிறாங்க. அதில் முதல் நான் ஒரு மனுஷனாக இருக்கும், ஆதாமாக இருக்கும், ஆபிரகாமாக இருக்கும், மோசேவாக இருக்கும், ஏனோக்கா இருக்கும். இன்னும் கற்பனை பண்ணி பார்த்தா none of them. உங்களுக்கு தெரிஞ்ச கதையை நான் சொல்லுகிறேன். அதில் எப்படி கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடு இருக்கிறதுன்றதை சொல்கிறேன். அதை புரிந்து கொண்டால் அதற்குள்ள முழு சத்தியங்களும் அடங்குகிறதை பார்க்கும் பொழுது எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் கண்கள் திறக்கப்பட்டதை நான் உணர்ந்தேன். ஆதாம் ஏவா, ஏதேன் தோட்டத்துக்கு இந்த மாதிரி ஒரு அழகான தோட்டம் இல்லையா? ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் நிர்வாணிகள் என்று அறிந்தது என்ன பண்ணாங்க? இப்போ நீங்கள் பேச போகிறீங்க. இலைகளை, அத்தி இலைகளை தச்சு போட்டுக்கிட்டாங்க. இலை நிரந்தரமான ட்ரெஸ்ஸாக இருக்குமா? அழகாக மூடி இருந்திருக்கும். வெயில் அடித்த உடனே சுருண்டுக்கிட்டு எல்லாம் சல்யூட் அடிச்சிருக்கும். வேஸ்ட்டு. அவ்வளோதான் ஹியூமன் பிரெயின். அப்புறம் அதை எப்படி இழுத்து விடுறது? அதுதான் எல்லாம் சுருண்டுட்டு மேலே போயிடுச்சு. அத்து போட்டு இன்னொட எடு. இவ்வளோதான் மனுஷன் மூளை. நான் மண் என்று அறிந்திருக்கிறேன். அவ்வளோதான் மனுஷன் மூளை. ஆண்டவருக்கு தெரியாதா? தெரிஞ்சிருச்சு. உன்னுடைய அந்தரங்கங்கள் மறைக்கப்படுறதுக்கு நீ பிரயாசப்படுறல்ல, உன் குருவி மூளையில் அது நிரந்தரமில்ல ராஜா, நான் செய்கிறேன் உனக்காகன்னு ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆண்டவர் இலை தழைய, வாழை இலைய, அத்தி இலை என்ன பண்ணார்? தோலுக்கு என்ன பண்ணியிருப்பார்? எங்கே போய் தோல் எடுத்திருப்பார்? ஒரு ஆட்டுக்குட்டியோ ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டின்னு வச்சுக்கலாம். ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கும், ரத்தம் சிந்தப்பட்டிருக்கும், ஜீவனை தியாக பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். அதனுடைய தோலை எடுத்து ஆண்டவர் இவர்களுக்கு வஸ்திரத்தை உடுத்து விட்டாரு. அந்த வஸ்திரம் வெயிலுக்கு சுருளாது, காய்ந்து உதிர்ந்து போகாது. இவங்களா கட்டுற வரைக்கும் அவர்களுடைய அந்தரங்கங்கள் வெளிப்படாதபடிக்கு அவர்களை மூடி பாதுகாத்து மீண்டுமாய் அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் அவர்களை வழி நடத்தும். அப்போ முதல் கிரைஸ்ட் லைக் டைப்பாலஜி பிகின்ஸ் இன் ஜெனசிஸ். ஆதி ஆகமத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாக்கப்படுகிறது. ஆட்டுக்குட்டியானவர் சிலுவையில் அடிக்கப்பட்டாரா? அவருடைய ரத்தம் நம்ம பாவங்களை கழுவுச்சா? நம்மை பிதாவோட ஒப்புரவாக்குச்சா? இன்றைக்கும் பிதாவுடைய வலது பார்சத்தில் போய் எனக்காக பரிந்து பேசுகிறார். நான் தவறுகள் செஞ்சாலும் இல்லை என் பிள்ளை அதை செய்யலை, பிசாசு பண்ணியிருப்பான், அப்படி பண்ணியிருக்கோம், என் பிள்ளை மாறிடுவான், இன்றளவுக்கும் அந்த ரத்தம் பரிந்து பேசுகிறது. அதுதான் ஆட்டுக்குட்டி ஆனவர். அப்போது வேதத்தில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஆழ்தத்துவங்கள்
எதில் ஆரம்பிக்குதுன்னா ஒரு குட்டி ஆட்டுக்குட்டியில் ஆரம்பிக்குது. இது எங்கே முடியுது? இதை ஆரம்பித்து நிறைய பேர் கிறிஸ்துவுக்கு முன்னாடி எல்லாமா இருக்கிறாங்க. யோசேப்பு, யோனா, 3 நாள் யோனா தண்ணி வயிற்றுக்குள்ளே இருக்கிறாரா, மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறாரா, ஏசப்பா 3 நாள் பூமியில் அடியில் இருந்தார். இந்த மாதிரி நிறைய டைப்பாலஜி இருக்குது. எல்லாத்தையும் சொல்ல டைம் இல்லை. இது எங்கே வைடப் ஆகுது, எங்கே எண்டாகுதுன்னா படிக்க வேண்டாம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபையை ஆண்டவர் சொல்லுவார், சபைகளை ஆண்டவர் நிறுவுவார். எபேசு சபை, சிமிர்னா சபை, பிலதெல்பியா சபைகளை கூப்பிட்டு சொல்லுவார், இந்த சபை தான் மணவாட்டி, நம்ம எல்லாரும் தான் அந்த மணவாட்டி. இந்த கிறிஸ்துவினுடைய பிரதிபலிப்பை ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். இட் பிகின்ஸ் இன் த புக் ஆஃப் ஜெனசிஸ். அந்த ஒரு ஆட்டுக்குட்டியில் ஆரம்பிக்கிற அந்த டைப்பாலஜி உங்ககிட்டயும் என்கிட்டயும் வந்து தான் முடியுது. அப்போது ஆண்டவருடைய சித்தம், நான் ஆண்டவரை மாதிரி மாறணுன்றது என்னமோ இங்கே இந்த லேவியர் முகாம் வச்சதுனால ஆண்டவருக்கு வந்த சித்தம் அல்ல. நான் தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாடி, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி, ஆதியாகமும் அந்த காலத்திலேயே உலக தோற்றமுத்துற அப்போவே ஆண்டவர் நான் பிறக்க போகிறேன், நான் அவரை மாதிரி வாழணும், அவருடைய ஒரு முன் உதாரணமாக இருக்கணும்னு சித்தம் கொண்டு இருக்கிறார். இது உங்களால் கற்பனை பண்ண முடியுதா? நினைக்கவே முடியாத ஒன்றை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் செய்திருக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.